ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்து பூ கட்டினா ரொம்ப அழகாக இருக்குங்க. கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குல்ல. இலைக்குள்ளே பூவு பாருங்கள். செம்பருத்தி இலை தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை சின்ன இலை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு பாருங்கள், இலையை இப்படி வச்சு அதோட காம்பு சைட்லேருந்து பூவை வந்து இப்படி கோர்த்துக்கணும். எல்லா பக்கமும் வரா போல் இது போல் ஃபோல்ட் பண்ணி கோர்த்துக்கிட்டே வந்தால் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சமாக இருக்கப்போ ஒரு மாதிரி இருக்காமல் இருக்கும். நிறைய அப்படியே கோர்த்துக்கிட்டே வரப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து மொட்டா பார்க்குறப்ப கூட சூப்பராக இருக்கும். க்ரீன் வித் பிங்க், ஏன்னா இது கலர் காக்கரட்டாக செம்மையாக இருக்கும். மொட்டில் பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப அழகாக இருக்கும். இலையும் பூவும் அப்படியே வந்து இலைக்குள்ளே பூவை வந்து அப்படியே வச்சா போல் அங்கங்கே அப்படியே கொட்டினா போல் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனில் ட்ரெஸ் வந்து போடுறப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்பருத்தி இலையே வந்து ஒரு லுக் கொடுக்குங்க. உண்மையாகவே பெரிய செம்பருத்தி இலையோட சின்னதாக இருக்கும் இல்லையா, அது வந்து செம சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூத்ததுக்கப்புறம் இப்படி அங்கங்கே பூவை சொருவி வச்சா போல் இருக்குது. ரொம்ப அழகாக வித்தியாசமாக பூ வைக்கணுன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜாதிமல்லி பூவும் அதோட இலையே பிச்சுட்டு வந்துட்டேன். இது போல் உருவிக்கிட்டு ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு பூவை வச்சு நம்ம பூவை கோர்த்துக்கலாம். கட்ட தெரிஞ்சால், மாலை கட்டலாம் கட்ட தெரிஞ்சால் கட்டவும் செய்யலாங்க. இப்போ வந்து கட்ட தெரியாதவங்களுக்கு கோர்க்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து பார்க்குறப்போ கம்மியாக, இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, இது போல் பூவெல்லாம் நம்ம இலையில வச்சு கோர்க்குறோன்னா ரொம்ப கம்மியாக வச்சா அதில் லுக்கே இருக்காது. ஓரளவுக்கு நம்ம கை அளவு இருக்கு இல்லையா, நம்ம உள்ளங்கை அளவு, அந்த அளவுக்காவது நம்ம கோர்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, மொட்டா வைக்கிறப்பையும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. இதுவே வந்து பூத்துதுன்னா நான் காட்டுறேன், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மலரவே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக அது லுக்கே மாறிக்கிட்டு இருக்கும். வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து மொட்டை வச்சு கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இலையும் பூவும் நல்லா தெரியுது இல்லையா. இப்போது லைட்டாக மலர்ற சமயம், இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் மலர்ந்தப்போ இப்படி இருக்குது. இப்போ வந்து இலை ரொம்ப தெரியலை, அங்கங்கே விட்டாக தெரியுது இல்லையா. இன்னும் நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் இது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா. எறும்பு கருவேப்பிலை, இந்த காம்பினேஷனும் செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பச்சை கலர் வரணும்னு நினச்சாலே துணுத்து பச்சையில் இல்லைன்னா மறிக்கொழுந்து வாங்கி தான் நம்ம வந்து எப்பயுமே பூ கோர்த்தாலும் சரி கட்டினாலும் சரி வைப்போம். அதுக்கு வந்து இது போல் கருவேப்பிலைலாம் கொடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். முதல்ல கருவேப்பிலையை வந்து இது போல் ரெண்டாக மடித்து நடுவில் சென்ட்ரு பார்த்து குத்திக்கங்க. இப்போ வந்து கருவேப்பிலையை மடிக்கிறப்போ உள்பக்கம் நல்லா டார்க்காக இருக்கும் இல்லையா, அது வந்து மேலே வரா போல் மடிச்சுக்கோங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அடர்த்தியாக கோர்க்க வேணாம், ஏன்னா வந்து க்ரீன் வந்து அங்கங்கே தெரிஞ்சால் போதும். ரொம்ப அடர்த்தி கொடுத்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இது போல் ஒரு 4 இலை மட்டும் கொடுத்தா போதும். அதே போல் முல்லை எறும்பும் வந்து நிறைய லேயர் கொடுத்து கோர்க்க வேணாம். இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும், ஏன்னா க்ரீன் தெரியணும்ல வெளியில். அதனால் வந்து இந்த அளவுக்கு கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு திரும்பவும் பச்சை திரும்பவும் வெள்ளைன்னு சொல்லி நம்ம கோர்த்துக்கிட்டே வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இது பிரைடலுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான், சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். மல்லிகைப்பூவை வந்து ஊசியில் கோர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலையை வந்து ஒரு 4 இலையை வந்து பாருங்கள், முன்பக்கம் பார்த்தா போல் நல்ல க்ரீனிஷாக இருக்கல, பின்பக்கம்ல முன்பக்கம் பார்த்தா போல் இது போல் மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு மட்டும் மல்லிகைப்பூ, திரும்பவும் வேப்பிலை, திரும்பவும் மல்லிகைப்பூன்னு இப்படி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரப்போ இது அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வேப்பிலையே இப்படி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கார்னர்லாம் அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் அழகாக இருக்கும்னு நினச்சா அப்படியே விட்டுறலாம். இல்லை வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுறலாங்க. மொட்டை விட மலர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை சாமிக்கும் வைக்கலாம், நம்மளும் தலைக்கு வச்சுக்கலாம். இந்த மாசமாக இருக்க பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து தாராளமாக வைக்கலாங்க. வெளியில் போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக பூ வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றீங்களா, அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. வேப்பிலை, பன்னீர் ரோஜா, பெரிய இதழ் இருக்கும் இல்லையா, அந்த ரோஜாவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம முல்லை எறும்பு, வேப்பிலையே இது போல் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். உள்பக்கம் இருக்கும் இல்லையா பச்சையாக, அது வந்து மேலே பார்க்குறப்போல ரெண்டாக மடித்து இது போல் ஊசியில் 4 இலை ஒரு வருஷன்னு வந்து கோர்த்துக்கங்க. இப்போ இலை இப்படியே இருக்கட்டும், அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போது ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 2ஆக மடித்து அந்த ஒயிட் கலரில் வருது இல்லையா, அது வந்து ஊசியில் அந்த சைடு வரணும், அதில் தான் குத்துறோம். அதுபோல் அப்படியே வரிசையாக அப்படியே ஒரு ரோ வச்சாலும் சரி, 2 வரிசை வச்சாலும் சரி வச்சுட்டு இப்போ முல்லை எறும்பை மேலே இந்த அளவுக்கு கோர்த்தா போதுங்க, ரொம்ப வேணாம். இதுக்கப்புறம் திரும்ப மாறி வேப்பிலை, ரோஜா, முல்லை எறும்பு அப்படின்னு சொல்லி மாறி கொடுத்துக்கிட்டு வாங்க. இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாது, ஆனால் நேரில் ரொம்ப லுக்காக இருக்கும். வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் ரோஜா காம்பு இல்லைன்னா வேப்பிலை காம்பு வச்சு இப்படி கட்டி முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கோர்க்குறோம் இல்லையா, அதனால் உருவிக்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம காம்பு வச்சு முடிச்சுக்கலாம். இப்படியே வச்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இலை வந்து நீட்டிகிட்டு இருக்குது நல்லா இல்லை இல்லையா. இப்போ அதை கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஹார்ட்டிங் கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனும் இல்லை, வேறு என்ன கலர் பூ இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. ஒயிட் வித் க்ரீன், இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்காக ஒயிட்டுக்கு காக்கரட்டானோ, க்ரீனுக்கு வந்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை இப்படி உள்பக்கம் பார்த்தா போல் கோர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து பச்சை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லுக்கும் அழகாக இருக்குங்க. இப்போ வந்து
கருவேப்பிலையை ஓரளவுக்கு கோர்த்துட்டு வெள்ளையும் வந்து அதே அளவுக்கு கோர்க்கலாம். இல்லைன்னா வெள்ளைப்பூவை வந்து கொஞ்சம் அதிகமாக கோர்த்துட்டு க்ரீனை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீனுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும் தான் கொடுக்கணுமானா இல்லைங்க, இதுக்கு பதில் வேப்பிலை கொடுக்கலாம், செம்பருத்தி இலை கொடுக்கலாம், இல்லை துளசி கூட கொடுக்கலாம். துளசி வந்து எல்லா சீசனும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கருவேப்பிலை வந்து எல்லா டைமும் கிடைக்கும் இல்லையா? அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப அழகான லுக் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.